பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை நடத்தக்கூடிய சாதி எனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி என்கின்ற பொருண்மையிலான தென்காசி கல்வி கருத்தரங்கத்தினுடைய 3வது அமர்வாக மருத்துவர் முத்துலட்சுமி அமர்வில் சாதி மனித குலத்தின் அவமானம் என்ற பொருண்மையிலே பேச என்னை அழைத்தமைக்கு இந்த கருத்தரங்க அமைப்பாளர்களுக்கு என்னுடைய நன்றியினை முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். தலைவர் உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய வணக்கம். இந்த கருத்தரங்கத்தை ஒருங்கிணைப்பு செய்திருக்கக்கூடியவர்கள் இந்த கருத்தரங்க வளாகத்திற்குள் நுழைவதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த நுழைவாயிலின் பெயர் வேலு நாச்சியார் குயிலி நுழைவாயில். வேலு நாச்சியாரையும் குயிலையும் வேறு வேறாக பார்க்காமல் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அது புனைவு கதையா வரலாற்று கதையா எப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, 2 பேருமே உடன்பிறவா சகோதரிகளாக ஒருவர் உயிரை காப்பதற்கு இன்னொருவர் போராடி இருக்கிறார் என்கின்ற வகையில் 2 இருபெரும் சகோதர பாசத்தோடு இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய ஆளுமைகள் என்று உலகமே கொண்டாடக்கூடிய வேலு நாச்சியார் குயிலியை திருநெல்வேலியும் தென்காசியிலையும் தென் மாவட்டத்திலே 2 ஜாதியா அடையாளப்படுத்துற மடமையை பார்த்து உலகில் இருக்கிற வரலாற்று ஆசிரியர்கள் சிரிப்பார்களா பாராட்டுவார்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குயிலி வேலு நாச்சியார்னா வரலாறுல மிகச்சிறந்த வீராங்கனைகள். அந்த வீராங்கனைகளை போய் நீங்க ஒரு ஜாதிய சிமிழுக்குள் அடக்க முடியுமா? அடக்க முடியாது என்ற கருத்தை தென்காசி மாவட்டத்தில் இந்த கருத்தரங்கை ஒழுங்கிணைப்பு செய்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் வேலு நாச்சியார் குயிலி நுழைவாயில் என்று வைத்திருக்கிறார்கள். அதே போலத்தான் பூலித்தேவர் ஒண்டி வீரர். பூலித்தேவர் ஒண்டி வீரர் வாழ்ந்த காலத்தில் ஜாதி பற்றோடு பூலித்தேவர் ஒண்டி வீரரை பார்க்கல, ஒண்டி வீரர் பூலித்தேவரை பார்க்கல. அரசர் படை தளபதி என்கின்ற வகையில் 2 பேரும் போரிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன 2 பேருக்கு 2 ஜாதி அடையாளம்? ஒரு விடுதலை போராட்ட வீரரை, ஒரு மகத்தான தேசிய தலைவனை, வரலாறு கொண்டாடக்கூடியவர்களை ஒரு ஜாதிக்குள் அடக்குவது என்பது மடமை இல்லையா? அதே போலதானே வீரபாண்டிய கட்டபொம்மும் சுந்தரலிங்கமும். வீரபாண்டி கட்டபொம்மு என்ற சுந்தரலிங்கம் என்ற மகத்தான போர் வீரர்களை எப்படி ஒரு சாதி அடையாளத்துள் அடக்குவதற்கு நமக்கு துணிவு வந்தது? இதை விட அவர்களை கொச்சைப்படுத்த, அவமானப்படுத்த வேற ஏதாவது தேவையா? நீ இந்தியாவின் தலைவர் கிடையாதுப்பா, நீ என் ஜாதிக்கு மட்டும் தலைவருப்பான்னு சொல்றது அசிங்கம் இல்ல? இது அவர்களை சிறுமைப்படுத்துற வேலை இல்ல? அப்படி இனிமேல் சிறுமைப்படுத்த மாட்டோம் என்று சொல்கின்ற தென்காசி கருத்தரங்கத்தில் பூலித்தேவர் ஒண்டி வீரர் கட்டபொம்மு சுந்தரலிங்கம் அரங்கம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அப்படித்தான் இந்த அமர்வுகளுக்கு கப்பலோட்டிய தமிழர் வ.உ.சி. தன்னுடைய பிள்ளைகளுக்கு, இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்கல்ல, இது வெள்ளக்காரன் எழுதின வரலாறு, இது அவன் கொடுத்துட்டு போனது, இன்னும் காலனிய மனப்பான்மையில் இருந்து விடுபடாமல் இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் பிரதமர் உள்ளிட்ட பலரும் பேசிட்டு இருக்கிறாங்க. வ.உ.சி. அதனாலதான் வ.உ.சி. உடைய படம் இருந்த அந்த தேரை குடியரசு தின அணிவகுப்பில் அனுமதிக்கலையோ என்னவோ தெரியல. வ.உ.சி. தம் பிள்ளைகளுக்கு பிரிட்டிஷ் நீதிபதியோட பேரை வச்சிருக்கிறார். அது வ.உ.சி. அதுதான் திருநெல்வேலி, அதுதான் உங்களுக்கு விருதுநகர், அதுதான் தூத்துக்குடி, அதுதான் தென்காசி, அதுதான் தமிழகம். வ.உ.சி. தான் நம் அடையாளம். எந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போரிட்டாரோ அந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை சார்ந்த நீதிபதியினுடைய, வழக்கறிஞருடைய பெயரை தன் பிள்ளைக்கு வைத்து அயலானை நேசிக்கின்ற நேசத்தை நிரூபித்து காட்டியவர் வ.உ.சி. சிதம்பரனார். அதுதான் முதல் அமர்வு. எங்க பொதுப்பள்ளிக்கான மாநில மேடையினுடைய தலைவர் அவர்கள் ஆற்றிய கருத்துரை ஆற்றிய அந்த அமர்வுக்கு பேரு கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார் அமர்வு. கர்ம வீரர் காமராசர் காலத்தில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு எவ்வளவோ செய்தார். அணைகள் கட்டினார், தொழிற்சாலைகளை உருவாக்கினார்,
ஆனால் காமராசர் என்றால் என்ன அடையாளம்? கல்வி. கல்விக்கண் தந்த காமராசர். எவ்வளவோ செய்த காமராசருக்கு அடையாளம் எங்கே? எல்லோரும் படிக்கணும்னு சொன்னது. காமராசர் செய்த மிகப்பெரிய அரசியல் சீருடை அரசியல். சீருடைய கொடுத்தாருல்ல, எதுக்காக சீருடைய கொடுத்தாரு? சீருடை போட்டு பள்ளிக்கு வந்து இப்ப சொல்லுடா அந்த பிள்ளைக்கு என்ன ஜாதின்னு பாத்துறலான்றதானே. இப்ப சொல்லுடா அந்த பிள்ளை எந்த மதத்தை சார்ந்தவன் சொல்லு பார்க்கலாம். இது அரசு பள்ளி மாணவன், இது இந்த பள்ளியை சார்ந்தவன், இந்த அரசு உதவி பெறும் பள்ளியை சார்ந்தவன். இந்த பள்ளிக்கான அடையாளம் தானே தவிர ஜாதிக்கான அடையாளம் கிடையாது. பள்ளிக்கூடத்துக்குள்ள குழந்தை வந்த உடனே ஜாதி போயிருச்சு, மதம் போயிருச்சு. அதுதானே கர்ம வீரர் காமராசர். அந்த கர்ம வீரர் காமராசருடைய அமர்வு தான் இரண்டாவது அமர்வு, மரியாதைக்குரிய பேராசிரியர் ரவிக்குமார் அவருடைய அமர்வு. இந்த மூன்றாவது அமர்வு சாதி மனித குலத்தின் அவமானம் என்று சொல்லக்கூடிய அமர்வுக்கு மருத்துவர் முத்துலட்சுமி பெயரை வைத்திருக்கிறார்கள். மருத்துவர் முத்துலட்சுமி சாதாரண பெண் கிடையாது. பள்ளிக்கூடத்தில் 5ஆம் கிளாஸுக்கு அப்புறம் பெண் குழந்தைங்க படிக்க கூடாதுன்னு சொன்ன சமூகம் இது. வரலாற்றில் எதையுமே மறைச்சிட முடியாது. 19ஆம் நூற்றாண்டில் மகத்தான ஒரு போராட்டத்தை மகாத்மா ஜோதிராவ் பூலேவும் சாவித்ரிபாய் பூலேவும் ஃபாத்திமா ஷேக்கும் நடத்தினார்கள். உஸ்மான் ஷேக் ஜோதிராவ் பூலேவினுடைய குழந்தை பருவ நண்பர். அவங்க அப்பா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம வியாபாரத்துக்கு அனுப்பின போது கிறிஸ்துவ சமயத்தை சார்ந்த தன் பக்கத்து வீட்டுக்காரன் தான் அவங்க அப்பா கிட்ட, ஏன் இந்த புள்ள நல்லா படிச்சிட்டு இருக்கு, இத போய் வியாபாரத்தில் இழுத்து விடுறிய, நீ அவனை படிக்க விடு அப்படின்னு பள்ளிக்கூடத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க. உஸ்மான் ஷேக்கும் அவங்களுடைய சகோதரி ஃபாத்திமா ஷேக்கும் மகாத்மா ஜோதிராவ் பூலே பெண்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னவுடன் பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு இடம் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன போது தன் வீட்டையே கொடுத்தவங்க. பொதுப்பள்ளி முறைமையின் தந்தை என்று மகாத்மா ஜோதிராவ் பூலேவையும் அன்னை சாவித்ரிபாய் பூலேவையும் நாம சொன்னா, அந்த பொதுப்பள்ளி முறைமையின் தந்தையாக விளங்கக்கூடிய மகாத்மா ஜோதிராவ் பூலேவுக்கும் அன்னை சாவித்ரிபாய் பூலேவுக்கும் பள்ளி நடத்துவதற்கு தன் வீட்டையே கொடுத்த ஃபாத்திமா ஷேக்கையும் உஸ்மான் ஷேக்கையும் மறக்க முடியாது. இதெல்லாம் நம்முடைய வரலாறு. அந்த வரலாறுடைய நீட்சியாகத்தான் நாம மருத்துவர் முத்துலட்சுமியை பார்க்கணும். பெண்கள் படிக்க கூடாது அப்படின்னு சொன்ன காலகட்டத்தில் நான் படிச்சே தீருவேன்னு சண்டை போட்டவங்க தான் முத்துலட்சுமி. படிச்சே தீருவேன். புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் ராஜா கல்லூரி எல்லோருக்கும் தெரியும். அரசர்கிட்ட இந்த பிரச்சனை போகுது. இந்த குழந்தை வந்து பியூசி சேரணும், கல்லூரிக்கு வந்து சேரணும். 10ஆம் கிளாஸ் படிக்க 11ஆம் கிளாஸ் படிக்கிறது, எஸ்எல்சி படிக்கிறதே ஒரு போராட்டம்னு சொன்னா, அதையும் தாண்டி பியூசி அன்றைக்கு இருந்த அளவுகோல் என்னன்னு கேட்டா, பெண்கள் கல்லூரியில படிக்க முடியாது. அதான் மெரிட் அன்னைக்கு இருந்தது. அன்னைக்கு இருந்த தகுதி என்ன? ஆணா இருக்கணும், கல்லூரிக்கு வரணும்னா ஆணா இருக்கணும், தான் தகுதி. ஒரு பெண் கல்லூரிக்கு வருவதற்கு விண்ணப்பிக்கிறாள். இந்த பிரச்சனை யார்கிட்ட போகுது? புதுக்கோட்டை சமஸ்தான ராஜா கிட்ட போகுது. புதுக்கோட்டை கல்லூரியை பார்த்து அந்த அரசர் சொல்லுகிறார், இந்த பெண் படிப்பதற்கு அனுமதி கொடுங்க. அன்றைக்கு இருந்த சட்டங்கள், அன்றைக்கு இருந்த விதிகள், அன்றைக்கு இருந்த மரபு, அந்த மரபை உடைத்திட்டு பியூசி போய் சேர்ந்ததா முத்துலட்சுமி. சும்மா இல்ல. அந்த முத்துலட்சுமி தான் சென்னை மருத்துவ கல்லூரியில போய் மருத்துவராக பயின்றார். கேப்டன் லட்சுமியை நாம மறக்க முடியாது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படையினுடைய படை தளபதியாக விளங்கிய நம்ம தமிழகத்தை சார்ந்த லட்சுமி, அவங்க மருத்துவர். அதே போலத்தான் நம்முடைய முத்துலட்சுமியும் எம்பிபிஎஸ் மிகப்பெரிய போராட்டத்தில் சென்னை மருத்துவ கல்லூரியில பயின்றார்கள். முத்துலட்சுமியோட 1000 பேர் படிச்சிருப்பாங்க.
அன்றைக்கு தேதியில ரொம்ப மெரிட்டோரியஸ். ஆனா முத்துலட்சுமிக்கு தான் புற்றுநோய்க்கான ஆராய்ச்சி நிறுவனம், ஆசியாவிலே மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனத்தை உருவாக்கணும்ன்ற எண்ணம் யாருக்கு தோன்றிச்சு? முத்துலட்சுமிக்கு தான் தோன்றிச்சு. அந்த முத்துலட்சுமி படிக்காம போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? முத்துலட்சுமி கூட 1000 பேர் படிச்சான், 1000 பேர் டாக்டர் ஆனது பிரச்சனை இல்ல. அந்த முத்துலட்சுமி தான், முத்துலட்சுமியால தான் இன்னைக்கு சென்னை அடையாறுல உங்களுக்கு ஆசியாவின் மிகப்பெரிய புற்றுநோய் ஆய்வு மருத்துவமனை இருக்கிறது. அந்த முத்துலட்சுமி அன்னை ராமமிர்தம்மாள், அன்னை தர்மாம்பாள் ஆகியோர் நடத்திய மிகப்பெரிய போராட்டமான தேவதாசி ஒழிப்பு முறை போராட்டத்தில் பெண்களை கோவில்ல பொட்டு கட்டி விட்டு வந்தமா இல்லையா? கடவுளுக்கு வேண்டுதல் நடத்திட்டு கோயில்ல கொண்டு போய் குழந்தையை விட்டுட்டு வந்தமா இல்லையா? வரலாறு தானே, நம் மூதாதையர் செய்த பிழை தானே, மறைக்க முடியுமா? தவறு தவறு தானே. என் தாத்தா செஞ்சா என்ன, என் பாட்டி செஞ்சா என்ன? அந்த தேவதாசி முறை ஒழிப்பு போராட்டத்தில் தேவதாசி முறையை ஒழித்து விட்டு வீட்டுக்கு வருகிறார் முத்துலட்சுமி. இரவுல 2 பெண்கள் கதவு தட்டுறாங்க. அந்த 2 பெண்கள் கதவை தட்டுகின்ற போது என்னன்னு திறந்து பார்த்தா, நீங்க தேவதாசி முறையை ஒழிச்சிட்டீங்க, எங்களெல்லாம் கோயில் இருந்து வெளியில அனுப்பிட்டாங்க, நாங்க எங்க தங்கறதுன்னு கேட்கிறாங்க. தமிழ்நாடு அரசுக்கு உட்பட முத்துலட்சுமியினுடைய வாழ்க்கை ஒரு செய்தியை சொல்கிறது, ஒரு பாராட்டை சொல்கிறது, ஒரு தகவலை சொல்கிறது. திட்டம் போடணும்னா எப்படி திட்டம் போடணும்னு, ஒரு திட்டத்தால் என்ன பாதிப்பு ஏற்படும் பார்த்தா அந்த பாதிப்பை சரி செய்வதற்கு முன் யோசனை வேண்டும், உடனடி நிவாரணம் கிடையாது என்பதற்கு முத்துலட்சுமி ஒரு மிகப்பெரிய உதாரணம். சும்மா மருத்துவர் முத்துலட்சுமின்னு சொல்லிட்டு போயிட முடியாது. கதவு தட்டின உடனே அந்த அம்மா அடுத்த நாள் காலையில, இன்றைக்கு அடையார் ஆலமரம்னு சொல்றீங்களே, தியோசபிக்கல் சொசைட்டின்னு சொல்றீங்களே, அதற்கு பக்கத்தில் இருக்கிற அவ்வை இல்லம், அந்த அவ்வை இல்லத்தை நிறுவியது மருத்துவர் முத்துலட்சுமி. ஒரு பரிணாமம் அல்ல, ஒரு மருத்துவர் என்ற ஒரு பரிணாமம் அல்ல. சமூக மாற்றத்தில் பெண்கள் அங்கே ட்ரைனிங் ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க, டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூல், ஆசிரியர் பயிற்சி நிறுவனம், டெய்லரிங் ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க, பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சாங்க. இப்படி கைவிடப்பட்ட அத்துணை பெண்களும் தங்கி படிப்பதற்கான விடுதியை சேர்த்தார்கள். மொத்த வளாகத்திற்கு பெயர் அவ்வை இல்லம். இன்றைக்கு தேதி வரைக்கும் இருக்கு, போய் பாருங்க. அந்த மருத்துவர் முத்துலட்சுமி பெயர் தான் இந்த 3வது அமர்வுக்கு. ஜாதி ஒழிப்புக்கான இந்த போராட்டத்தில் பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை துணிச்சலோடு நிக்குதுன்னா அதற்கு காரணம் இங்கே உட்கார்ந்திருக்கிற 83 வயது இளைஞர் முனைவர் ரத்ன சபாபதி, அவருடைய நண்பர், அவரை விட 2 வயசு கூடுதல் திரு IP கனகசுந்தரம் அவர்கள். 85 வயசு தான் அவருக்கு, 85 வயது இளைஞர். இவர்களை போன்றவர்கள். இன்னும் சொல்ல போனால் எங்கள் தலைவர் முனைவர் ரத்ன சபாபதி தென்காசி மாவட்டத்தை சார்ந்தவர். இந்த ஊருகார், அவர் சொந்த ஊர், அவருக்கு நிலம் இருக்கு, வீடு இருக்கு, அங்கதான் தங்கி இருக்கிறார். இந்த கருத்தரங்கத்துக்கு மட்டும் வரல, முன்னாடியே வந்துட்டார், அவர் இங்கதான் இருக்கிறார். உங்க மாவட்டத்தை சார்ந்தவர் தான் பொதுப்பள்ளிக்கான மாநில மேடைக்கு தலைவராக இருக்கிறாரு. என்ன நடந்தாலும் சரி, ஜாதி ஒழிப்பு போராட்டத்தில் முன்னணி படையாக முதல் ஆளாக களபலி ஆவதாக இருந்தால் ரத்ன சபாபதி முதல் களபதியாக நிற்பான் என்று சொல்லி எங்களுக்கு வழிகாட்டியதுதான் எங்களுடைய பொதுப்பள்ளிக்கான மாநில மேடையினுடைய தலைவர் முனைவர் ரத்ன சபாபதி அவர்கள். அவர்களுடைய வழிகாட்டுதல்ல தான் இந்த கருத்தரங்கத்தை இந்த தென் மாவட்டங்கள்ல பாளையங்கோட்டையில திருநெல்வேலி கருத்தரங்கத்தை அக்டோபர் 8 நடத்தினோம். அதை தொடர்ந்து இப்பொழுது தென்காசியிலே நடக்கு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கருத்தரங்கம் தனி மனித சாகசம் அல்ல. இந்த கருத்தரங்கம் தனி மனித சாகசம் அல்ல. இந்த கருத்தரங்கத்திற்கு உழைத்தவர்கள் 30க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள், 30க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள். திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நோட் பண்ணிக்கணும். இந்த நல்லாசிரியர்லாம் கொடுக்குறாங்களே, டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது எல்லாம் கொடுக்குறாங்களே, எப்படி தயவு செய்து கொடுத்தா வேண்டான்னு சொல்லிருங்க. உங்களை ரெக்கமெண்ட் பண்ணல, நான்
சரியா? ஆனா கொடுக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கிறீங்களே, அப்ப தேர்ந்தெடுக்கும் போது என்ன அளவுகோல் வச்சிருக்கிறீங்கன்றதுதான். என்ன அளவுகோல் வச்சு எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்ற. இங்க இந்த 35 பேர் வேலை பண்ணாங்க பாருங்க. அந்த 35 பேர் வேலையினுடைய ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாம எப்படி வேலை செய்யணும் நீங்க நினைச்சுக்கலாம். தென்காசியில 2 வாரத்துக்கு முன்னாடி கொற்ற மழை, கடுமையான மழை. தூத்துக்குடி, திருநெல்வேலி மூழ்கி போனது எல்லோருக்குமே தெரியும். சனிக்கிழமை இரவு நான் கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்புறேன். ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து இந்த கருத்தரங்கத்திற்கான ஒருங்கிணைப்பு செய்வதற்கான ஒரு கூட்டம் நடத்துறோம், நீங்க சும்மா அப்படி வந்துட்டு போங்கன்னு கூப்பிட்டாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்புற, மழை ஆரம்பிச்சிருச்சு. கடுமையான மழை இருக்கும்னு சொல்லி எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இந்த ஒருங்கிணைப்பாளர்களுக்கு இங்க இருந்து கேட்கிறேன் நானு, அதெல்லாம் கவலைப்படாதீங்க வந்துருங்கன்றாங்க. கீழே வந்து இங்க இறங்குற பொதுகை தொடர் வண்டியில இறங்குற, மழை கொட்டிக்கிட்டு இருக்கு. கூட்டு போனாங்க. 10 மணிக்கு ஒரு இடத்துல வந்து கூட்டம். 9:15 மணிக்கு 2 டீச்சர் அங்க முன்னாடி நிக்கிறாங்க. 10 மணி கூட்டத்துக்கு 9:15 மணிக்கு 2 டீச்சர் ரெடியா இருக்கிறாங்க. 10 மணிக்கு தொடங்குவதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட 50% ஆசிரியர்கள் வந்துட்டாங்க. 10 மணிக்கு கூட்டத்தை தொடங்குறோம். 10:15க்குள்ள 35 ஆசிரியர்கள் அந்த கூட்டத்தில் அமர்ந்திருந்தார்கள். 35 ஆசிரியர்கள்ல 20 பேர் மறவர் சமூகத்தை சார்ந்தவர்கள். சொல்லலாம் இல்லைங்க, சொல்லலாம் இல்ல, அந்த டீச்சர்ஸ் தான் கேட்கிறேன். 20 பேர் மறவர் சமூகத்தை சார்ந்தவர்கள், 8 பேர் இன்னும் பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள், 7 பேர் மட்டும்தான் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் யாரும் வந்து மறவரா அங்க வரல, அங்க யாரும் பட்டியலினத்தவரா அங்க வரல, அங்க யாரும் வந்து பிசி எம்பிசி அடையாளத்தோட வரல. டீச்சர் என்ற கர்வத்தில் வந்தாங்க. டீச்சர் என்ற கர்வத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்காக புள்ளி விவரத்துக்காக அரசாங்கத்துக்கிட்டயோ இல்ல பொது வெளியிலையோ பேச போனா யார் எதிர்க்கிறாங்க யார் ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது நாம ஒரு புள்ளி விவரம் கொடுக்கணும்ல. அதுக்காக வந்த டீச்சர்லாம் எந்தெந்த சமூகத்தை சார்ந்தவங்க, நானா கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தர் அது எப்படின்னா அந்த வெள்ளை கலர் என்ன, அந்த பச்சை கலர் என்ன, அந்த சிகப்பு கலர் என்ன, ஒருத்தர் பேர் கூட எனக்கு தெரியாது. சரி, அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் இவர் இந்த சமூகம் அந்த சமூகம். அந்த 35 டீச்சர் காலையில 10 மணிக்கு கூட்டம் தொடங்கி பிற்பகல் 2:30 மணிக்கு கூட்டம் முடியுதுங்க. கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் கூட்டம். என்ன கூட்டம் தெரியுமா? இந்த தலைப்புல இந்த கருத்தரங்கம் தென்காசியில நடத்தலாமா வேண்டாமான்னு தான் அந்த கூட்டம். தொடங்கும் போது நான் சொன்னேன், இந்த தலைப்புக்கு உட்படாதவர்கள், இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நீங்கள் விலகிவிடலாம். கருத்துக்கு உட்படுபவர்கள் ஆனால் ஒருங்கிணைப்பில் இருக்க முடியாதுன்னு சொல்றவங்க நீங்க பின்னாடி இருந்து உதவலாம். யாரெல்லாம் 17A 17B பற்றி கவலைப்படாமல், யாரெல்லாம் தலையை சீவிடுவான் கழுத்தை சீவிடுவான்னா கவலைப்படாமல், யாரெல்லாம் வந்து மனிதனாக நிற்க முடியுமோ அவர்கள் மட்டும் ஒருங்கிணைப்பில் இருந்தா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டத்தை ஆரம்பிச்சோம். கூட்டம் முடிகின்ற போது 4:30 மணிக்கு கூட்டம் முடியுது. மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. பல இடங்கள்ல பஸ் போக்குவரத்து கிடையாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து 2:30 மணிக்கு சாப்பாட்டுக்காக உட்கார்ந்த போது 3 மணிக்கிட்ட ஒரு 10-15 பேர் புறப்படுறாங்க. அப்படி புறப்படும் போது அவங்க கூப்பிட்டு சொல்லிட்டு போனது தெரியுமா? நாங்க அத்துணை பேரும் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் இருப்போம், ஆனா வீட்டில் இங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, பஸ்ஸில் நாங்க போக முடியாது, இதுக்கு மேலன்னா போய் சேர முடியாது. ஒருத்தர் வந்து செங்கோட்டையிலிருந்து வந்திருக்காரு, இன்னும் பல ஊர்ல இருந்தும் தென்காசியிலிருந்து வந்திருக்காங்க. அதனால அந்தந்த ஊருக்கு போறதுக்கு பேருந்து கிடையாது, இவர் வண்டி போகுது, இவர் வண்டியில நாங்க போயிடுறோம், அதுக்கு மட்டும் எங்களுக்கு அனுமதி கொடுங்க, ஆனா நாங்க ஒருங்கிணைப்பில் இருப்போம். அதற்கப்புறம் ஒருங்கிணைப்பு கூட்டம் எவ்வளவு நேரம் நடந்தது தெரியுமா? 20 நிமிஷம் தான் நடந்தது. 20 நிமிஷம் தான் நடந்தது. ஒரு ஆசிரியர் இங்க இருக்கிறாரு, அவர் சொன்னாரு, பதிவு செய்து கொடுக்கிறது என்னுடைய வேலை. ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கு, டிவி ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கு, வீடியோ ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கு, அது என் வேலை, நான் செஞ்சு கொடுக்கிறேன் ஒரு வாத்தியார். என்ன நடந்தாலும் சரி, ஜாதி ஒழிப்பு போராட்டத்தில் நாங்கள் முன்கள பணியாளர்களாக இருப்போம்னு சொன்னாங்க. உங்க கூட இருப்போம்னு சொல்லல அவங்க.
உங்க கூட இருப்போம்னு சொல்லல, உங்க பின்னாடி நிப்போம்னு சொல்லல. ஜாதி ஒழிப்பு போராட்டத்தில் முன்கள பணியாளர்களாக நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொன்ன. இது எப்போ? கொட்ட மலையில 5 மணி ஆயிடுச்சு சார், வீட்டுக்கு பஸ் வருமா சார், டிஓ என்ன சொல்லுவார் சார், சிஓ என்ன சொல்லுவார் சார், அந்த கூட்டம் இல்ல இந்த கூட்டம். இந்த கூட்டம் வைராக்கியம் மிக்க ஆசிரியர்களை கொண்ட கூட்டம். அப்படி ஆசிரியர்கள் மாவட்டத்திற்கு 50 பேராவது இருக்கிறாங்கன்றத தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை உணரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். மாவட்டத்துக்கு 50 பேராவது வாத்தியாரா இருக்கிறான்டா, வாத்தியார் வேலை செய்யறவன் இருக்கிறான்டா அப்படின்றத பள்ளிக்கல்வித்துறை உணரவில்லை என்பதுதான் இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கிற சிக்கலை. அந்த சிக்கலை சரி செய்வதற்காகத்தான் இந்த கருத்தரங்கம் பாளையங்கோட்டையில் தொடங்கி இப்போ தென்காசிக்கு வந்திருக்கு. ஒன்று, நான் ரொம்ப அதிக நேரம் எடுத்துக்க போறதில்லை. ஜாதி ஒழிப்புல நாங்க முன்னாடி நிக்கிறதுக்கு தயார்னு சொல்லக்கூடிய இங்க வந்திருக்கிற குழந்தைகள்ல யார், குழந்தைகளை கேட்கிறேன், குழந்தைகள்ல யார் தயார்னு சொல்றீங்களோ அவங்க மேல வரலாம். அப்படியே ஒரு 2 ரோவா 3 ரோவா நின்றுடலாம். முன்னாடி வாங்கம்மா. ஆமா, வா வா வா, இப்படி வா. வா தம்பி, வா 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 தம்பி, வா முன்னாடி வா. கொஞ்சம் முன்னாடி, அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்து வாங்க. மரியாதைக்குரிய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு செய்தி சொல்லதான் இந்த மாணவர்களை நான் மேடையிலே ஏற்றியிருக்கிறேன். இது போட்டோ ஷூட்டுக்காக நான் மேடை ஏற்றல. அதை விரும்புகிற பிள்ளைகளும் இது கிடையாது. இந்த பிள்ளைகளை அந்த ஆசிரியரிடம் இந்த கும்மி பாட்டு, ஜாதி ஒழிப்புக்கான கும்மி பாட்டை இந்த பாவு சத்திரத்தை சார்ந்த அந்த குழந்தைங்க அந்த ஆசிரியரோடு சேர்ந்து பாளையங்கோட்டையில் பாடினார்கள், கும்மி ஆடினார்கள். இந்த குழந்தைகள்ல நீங்க யாரும் எந்த ஜாதின்னு சொல்ல முடியாது. இந்த குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் சேரும் போது அவங்க அப்பா அம்மா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதி சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்கல்ல. ஆனா இன்னைக்கு நீங்க ஜாதியா? இன்னைக்கு ஜாதியா? இன்னைக்கு யாரு நீங்க? மாணவர்கள். சரியா? மாணவர்கள் என்று பள்ளிக்கு வந்த இந்த குழந்தைகளை மாணவர்கள் என்ற நினைப்புல பெற்றோர்கள் பள்ளிக்கு அனுப்பி இருக்கிறாங்க. அப்போ ஜாதி உணர்வு, ஜாதி திமிரு பெற்றோருக்கும் இல்ல, மாணவர்களுக்கு இல்ல. புரியுதானே? பெற்றோருக்கும் இல்லாத, மாணவருக்கும் இல்லாத ஜாதி திமிரு எப்படி பள்ளிக்கூடத்துக்குள்ள குழந்தைகளுக்கு வந்தது? அதானே பிரச்சனை. 1000 பேர் படிக்கிறான், 2000 பேர் படிக்கிறான்னா அதுல 100 குழந்தையோ 200 குழந்தையோ இந்த ஜாதிய பிரச்சனையில மாற்றான்னு சொன்னா எப்படி மாற்றான்? யாரு? அதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு பள்ளிக்கல்வித்துறைக்கு இல்லையா? அப்ப ஜாதி இல்லைன்னு சொல்லி நிக்கிறாங்களா இந்த பிள்ளைகள்? மத ஒற்றுமைக்காக நிக்கிறாங்களா இந்த பிள்ளைகள்? ஜாதி ஒழிப்புக்காக நிக்கிறாங்களா இந்த பிள்ளைகள்? இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய சமத்துவமான சமூகத்தை படைப்போம் என்று சொல்லி நிக்கிறாங்களா இந்த பிள்ளைகள்? இந்த பிள்ளைகளுக்கு யார் பாதுகாப்பு? நான் கேட்கிறேன், யார் பாதுகாப்பு? அரசு பள்ளியில படிக்கிற துணிச்சல் தான் கும்மியாட முடிஞ்சது. நினைத்து பாருங்கள், அரசு பள்ளியில படிச்ச துணிச்சல் தான் இங்க குச்சியாட்டம். சும்மாவா? தனியார் நிர்வாகத்தில் அது முடியுமா? மக்களுடைய வரி பணத்தில் இயங்கக்கூடிய
அரசு பள்ளி, அந்த அரசு பள்ளி வலுவாக இல்லை என்றால், அந்த அரசு பள்ளியில நிரந்தரமான ஆசிரியர் இல்லை என்று சொன்னால், அந்த அரசு பள்ளியில ஆசிரியர் அல்லாத அலுவலக ஊழியர்கள் இல்லை என்று சொன்னால் அது சாத்தியப்படுமா? அப்ப அரசு பள்ளி என்று சொன்னால் துப்புரவு தொழிலாளர் தொடங்கி உங்களுக்கு தலைமை ஆசிரியர் வரைக்கும் நிரந்தர பணியிடமா இருக்க வேண்டாமா? 2016க்கு முன்னாடி வரைக்கும் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளின்ற பேதமே கிடையாது. எங்க இருந்து வந்தது அந்த பேதம்? அரசு பள்ளியில படிக்கிற அதே தன்மை கொண்ட, அதே பொருளாதார சூழல் கொண்டவர்கள் தான் அரசு உதவி பெறும் பள்ளியில படிக்கிறாங்க. ஏன் இங்க இருக்கிற மாதாப்பட்டினம் ஸ்கூலுக்கு போய் பாருங்க, அப்பா அம்மா என்ன வேலை பண்றாங்கன்னு போய் பாருங்க. திருநெல்வேலி மாவட்டம் முழுக்க போய் பாருங்க. அரசு பள்ளி இல்லாத இடத்துல அரசு மேல்நிலை பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியா இருக்கு. அது யார் குற்றம்? யோசிச்சு பாருங்க. அது அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி பாகுபடுத்தாதீங்க. தனியார் பள்ளியில படிக்கிற மாணவர்களை பாகுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. பிள்ளைகள் எல்லோரையும் பிள்ளைகளாக, மாணவர்கள் அனைவரையும் மாணவர்களாக கண்ணியமிக்க ஒரு மாணவ பருவத்தை உத்தரவாதப்படுத்த வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைக்கு இருக்கிறது. நண்பர்களே, இங்கே ஆங்கிலம் ஒருத்தர், தமிழ் ஒருத்தர். யாராவது வாசிக்க முன்வாங்க. எதுல வாசிக்க போறீங்க? ஆங்கிலமா தமிழா? ஆங்கிலம். நீங்க வாசிக்கிறீங்களா? இது தமிழ்நாடு அரசால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்திய அரசமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இதுல தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் கொடுத்திருக்கிறாங்க. சரியா? இது இல்லாத வீடே இருக்கக்கூடாது, இது இல்லாத பள்ளிக்கூடம் இருக்கக்கூடாது, இது இல்லாத தலைமை ஆசிரியரோட அறை இருக்கக்கூடாது. சரியா? இந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 17 என்ன சொல்லுதுன்றத முதல்ல தமிழில் யார் வாசிக்கிறது? தீண்டாமை ஒழிப்பு. தீண்டாமை ஒழிக்க 17 தீண்டாமை ஒழிப்பு. தீண்டாமை ஒழிக்கப்படுகிறது. எவ்வகையிலும் தீண்டாமையை கடைபிடிப்பது கடிந்து தடை செய்யப்படுகிறது. தீண்டாமை காரணமாக எழும் தகவு கேடு எதனையும் செயலுறுத்துவது சட்டப்படி தண்டனையுறு குற்ற செயலாகும். தகவு கேடு தீண்டாமை காரணமாக எழும் தகவு கேடு எதனையும் செயலுறுத்துவது சட்டப்படி தண்டனையுறு குற்ற செயலாகும். நன்றிமா. நீங்க நில்லுமா. 17 ஆர்டிகல் 17. Untouchability is abolished and its practice in any form is forbidden. The enforcement of any disability arising out of untouchability shall be an offense punishable in accordance with law. The enforcement of any disability arising out of untouchability shall be an offense punishable in accordance with law. இன்னும் 2 பேர் அப்படிலாம் கூப்பிட வேண்டாம். பாய்ஸ் கேர்ள்ஸ் யாரா இருந்தாலும் வரலாம். நாங்க இங்க ஸ்டூடெண்ட் தான் பார்க்குறோம். பாய்ஸும் வரலாம், கேர்ள்ஸும் வரலாம். ஒருத்தர் இங்கிலீஷ், ஒரு நீங்க என்னமா? தமிழ். இங்கிலீஷ்ல யாரு வரீங்களா? வா. தமிழாமா? 25 இதிலிருந்து 25 இதிலிருந்து இங்க இருந்து மனச்சான்று வழி ஒழுகுவதற்கான சுதந்திரமும் சுதந்திரமாக சமயநெறி ஓம்புதலும் ஒழுகுதலும் ஓதி பரப்புதலும் பொது ஒழுங்கமைதி ஒழுக்கநெறி நல்வாழ்வு ஆகியவற்றிற்கும் இந்த பகுதியின் பிற வகையங்களுக்கும் உட்பட்டு அனைவரும் மனச்சான்று வழி ஒழுகுவதற்கான சுதந்திரத்திற்கும் சுதந்திரமாக சமயநெறி ஓம்புதல் ஒழுகுதல்
ஓதி பரப்புதல் ஆகியவற்றிற்கான உரிமைக்கும் சரிசமமாக உரிமை கொண்டவர் ஆவார். என்ன சொல்றாங்க இவங்க? ஒழு பகுதியில் அனைவரும் மனச்சான்று வழி ஒழுகுவதற்கான சுதந்திரத்திற்கும் சுதந்திரமாக சமயநெறி ஓம்புதல், ஒழுகுதல், ஓதி பரப்புதல் ஆகியவற்றிற்கான உரிமைக்கும் சரிசமமாக உரிமை கொண்டவர் ஆவர். Subject to public order, morality and health and to the other provisions of this part, all persons are equally entitled to freedom of conscience and the right freely to profess, practice and propagate religion. 26. Freedom to manage religious affairs. Subject to public order, morality and health, every religious denomination of any section thereof shall have the right to establish and maintain institutions for religious and charitable purposes, to manage its own affairs in matters of religion, to own and acquire movable and immovable property, and to administer such property in accordance with law. சமயம் சார்ந்த அலுவற்பாடுகளை மேலாண்மை செய்வதற்கான சுதந்திரம், பொது ஒழுங்கமைதி, ஒழுக்க நெறி, நல்வாழ்வு ஆகியவற்றிற்கு உட்பட்டு ஒவ்வொரு சமய கிளையும் அல்லது அதன் பிரிவு எதுவும் சமய நோக்கங்களுக்காகவும் அற நோக்கங்களுக்காகவும் நிறுவனங்களை நிறுவுவதற்கும் பராமரித்துவதற்கும், சமயம் சார்ந்தவற்றில் தனக்குரிய அலுவற்பாடுகளை மேலாண்மை செய்வதற்கும், அசையும் சொத்தினையும் அசையா சொத்தினையும் சொந்தமாக வைத்திருப்பதற்கும் ஈட்டுவதற்கும், அத்தகைய சொத்தினை சட்டத்திற்கிணங்கிய வகையில் நிர்வகிக்கவும் உரிமை உடையது ஆகும். நன்றி. இப்போ இவர்கள் படித்தாங்க இல்லையா, இங்க படித்ததிலிருந்து என்ன பொருள் உணர்ந்தாங்க அப்படின்ற விஷயத்தை நான் இவங்க படிக்கும்போது கேட்டீங்க இல்லையா, கேட்குதுல உங்களுக்கு. 17ல ஆர்டிகல் 17 கூறு 17 படிச்சாங்க. கூறு 17 படிக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க? the enforcement of any disability. டிசபிலிட்டின்றது என்ன? செயல் இழப்பு, அப்படிதானே? செயல் எபிலிட்டி, திறன். உனக்கு இந்த திறன் கிடையாது, நீ இதை செய்யக்கூடாதுன்னு சொல்றது டிசேபிள் பண்றது, அப்படிதானே? அப்போ டிசபிலிட்டி அரைசிங் அவுட் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. அன்டச்சபிலிட்டினா தீண்டாமை விளைவாக ஒருவர் இதை செய்வதற்கு தகுதியற்றவர்னு நீ சொன்னீன்னா அது என்னன்னு சொல்றாங்க? பனிஷபிள் அஃபென்ஸ். எப்படிதானே படிச்சீங்க இல்லையா? அப்போ தீண்டாமையின் விளைவாக ஒருவரை இந்த காரியத்தை செய்வதற்கு நீ தகுதியற்றவன் சொன்னா அது என்னது? அது தண்டனைக்குரிய குற்றம். இப்போ ஏன்னு ஒருத்தர் இருக்கிறார், பின்னு ஒருத்தர் இருக்கிறார். ஏ ஒரு ஜாதின்னு சொல்றாங்க, பி ஒரு ஜாதின்னு சொல்றாங்க. ஏ ஜாதியும் பி ஜாதியும் சமம் கிடையாது, சரியா? ஏக்கு கீழே தான் எது? பி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஏ ஜாதி பி ஜாதியை தீண்ட முடியாது, அப்படிதானே? அப்படிதானே அர்த்தம்? அதுக்கு வேற ஏதாவது அர்த்தமா? அப்படிதானே அர்த்தம்? ஏ ஜாதி பி ஜாதியோட சமமான உறவு கொள்ள முடியாதுன்னு சொன்னா அப்ப ஏ ஜாதி பி ஜாதிக்கு என்ன? தீண்டத்தகாது. அப்போ ஏ ஜாதியும் பி ஜாதியும் யார் ஆக முடியாது? சொந்தக்கார ஆக முடியாது, அப்படிதானே? சம்பந்தி ஆக முடியாது, அப்படிதானே? திருமண உறவு வச்சுக்க முடியாது. நம்ம அக்கா இருக்காங்க, அண்ணன் இருக்கிறாரு, அக்காக்கு 25 வயசு, அண்ணனுக்கு 25 வயசு இல்லையா? நம்ம குடும்பத்தில் அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்ல, அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் இல்லையா? அண்ணனுக்கு மணப்பெண் பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது யாரை பார்க்க முடியாது? ஏன் பார்க்க முடியாது? ஏன்னா ஏ பிக்கு தீண்டத்தகாதது, அப்படிதானே?
அப்ப தீண்டத்தகாததுன்னா அரசமைப்பு சட்டம் பிரிவு 17 என்ன சொல்லுது? தண்டனைக்குரிய குற்றம் தானே. அப்போ இந்த ஜாதி அடிப்படையில் சம்பந்தம் பண்ணக்கூடாதுன்னா அது தீண்டாமையின் அடிப்படை தானே. தீண்டாமை ஒழிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிச்சுல்ல. அப்ப தீண்டாமை ஒழிக்கப்பட்டதுன்னா எது ஒழிக்கப்பட்டது? அது யாருக்கு புரியணும்? மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு புரியணும். அப்பதானே சட்டமன்றத்தில் பேச முடியும். யோசிச்சு பாருங்க. இதுதானே முதன்மை செயலாளருக்கு புரியணும். பள்ளி கல்வி முதன்மை செயலாளருக்கு இது புரியணும்ல. அவங்க தானே ஜிஓல கையெழுத்து போடுறாங்க கவர்னருக்காக. பள்ளி கல்வி அமைச்சர் கையெழுத்து போடலையே. ஃபார் கவர்னர் கையெழுத்து போடுறது பிரின்சிபல் செக்ரட்டரி. கருத்துரு அனுப்புறது யாரு? டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு புரியணுமா வேண்டாமா? ஜாதின்றது ஒரு பாகுபாடு கொண்ட சமூக நடவடிக்கை, அரசமைப்பு சட்டத்தால் தடை செய்யப்பட்டிருக்கு, அதை பின்பற்ற முடியாது, குழந்தைங்க அதை உணரணும் சொல்லணுமா வேண்டாமா? இப்ப 25-26 படிச்சீங்கல்ல, 25-26 என்ன சொல்லுது? 25-26 என்ன சொல்லுது? மத சுதந்திரத்தை கொடுக்குது. மத சுதந்திரத்தை. மத சுதந்திரம்னா என்ன? சாமியை கும்பிடுறது அப்படிதானே. எந்த சாமியை கும்பிடுவே நீ? சிவனை கும்பிடுவாங்க நீங்கம்மா. ஐயப்பனை கும்பிடுவாங்க நீங்கம்மா. என்ன சாமியை கும்பிடுவீங்க? ஐயப்பனை கும்பிடுவீங்க நீங்க. ஐயப்பன் நீங்க யோசிச்சு சொல்லுங்க. என்ன சாமி கும்பிடுவீங்க? மாரியம்மா. எல்லா சாமியும் கும்பிடுவாங்க அவங்க. இல்லையா? எல்லா சாமியும் ஒரு 4-5 சாமி பேர் சொல்றது. சும்மா சொல்லுங்க. முருகனை கும்பிடுவீங்க, கும்பிடுவீங்களா? கும்பிடுவீங்க. இயேசுவை கும்பிடுவீங்க இல்லையா? யார் யாரெல்லாம் கும்பிடுவீங்க? நிறைய சாமி கும்பிடுவீங்க அப்படிதானே? நிறைய சாமி கும்பிடுவீங்க அப்படிதானே? உங்களுக்கு விருப்பமான சாமி கும்பிடுவீங்க அப்படிதானே? நீங்கம்மா எல்லா சாமியும் கும்பிடுவீங்க. என்னம்மா? இங்க வாப்பா. சொல்லுங்க. நான் ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லாத்தையும் கும்பிடுவேன். எங்கள் அப்பா வந்து அப்படிதான் எல்லாரையும் சமமாக பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கிறவங்க அப்படித்தானே? அவங்கவுங்க விருப்பப்படுற சாமியை கும்பிடுவீங்க. இன்னொருத்தர் சொல்லி கட்டாயப்படுத்திலாம் கும்பிட மாட்டீங்க அப்படிதானே? இந்த சாமியை கும்பிடுன்னு சொன்னா கும்பிட மாட்டீங்க. உங்களுக்கு விரும்பினா கும்பிடுவீங்க அப்படிதானே? அந்த சுதந்திரம் தான் எங்க கொடுக்கப்பட்டிருக்கு? 25ல கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சுதந்திரம் தான் எங்க கொடுக்கப்பட்டிருக்கு? 26ல கொடுக்கப்பட்டிருக்கு. 25-26ல ஜாதியை பின்பற்றுவதற்கு சுதந்திரம் எங்க கொடுத்திருக்கு? எந்த சாமிமா ஒரு ஜாதி உயர்ந்த ஜாதி, இன்னொரு ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு எந்த சாமிமா சொன்னாங்க? ஏதாவது சாமி சொல்லியிருக்கா? அப்படி ஐயப்பன் சொல்லியிருக்கா? சொல்லியிருக்காமா? நீ கும்பிடுற சாமியில் ஏதாவது சாமி சொன்னதில்லை. சாமி எல்லாரும் என்னன்னு சொல்லியிருக்கு? சமம்னு சொல்லியிருக்கு அப்படிதானே? சாமி தான் படைச்சாரு நம்பனா சாமி எல்லாரும் எப்படி படிச்சிருக்காரு? சமமா படிச்சிருக்காரு. அப்போ அவங்க எந்த சாமியை வேணாலும் என்ன செய்யலாம்? கும்பிடலாம், கும்பிடாமலும் இருக்கலாம். அப்படிதானே? அகிலன் எந்த சாமியை கும்பிட மாட்டான்னு நினைக்கிறேன். கும்பிடுறியா? எந்த சாமி கும்பிட மாட்டேன். இப்போ அவனுக்கு உரிமை இருக்கா இல்லையா? அகிலனுக்கு இருக்குல்ல. அரசமைப்பு சட்டம் அவன் சாமியை கும்பிடலன்னா சாமியை கும்பிடாம இருக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை கொடுத்துருக்கு. அந்த பாப்பா வந்து நிறைய சாமியை கும்பிடுவேன்னுது இல்லையா? இன்னொரு குழந்தை வந்து மதத்தை பத்திலாம் பிரச்சனை இல்லை, எந்த மதமா இருந்தாலும் என்ன, எல்லா சாமியும் கும்பிடுவேன்னு சொல்லுது. அப்ப இந்த அரசமைப்பு சட்டம் அந்த உரிமையை கொடுத்திருக்கே தவிர, ஆனா மதத்தை அடிப்படையா வச்சு ஜாதியில ஒருத்தனை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்கறதுக்கான உரிமை யார் கொடுக்கல? அரசமைப்பு சட்டம் கொடுக்கல. அப்ப அரசமைப்பு சட்டம் தெளிவா மக்களை எப்படி வாழ சொல்லுது? ஒத்துமையா வாழ சொல்லு. இப்போ பாவு சத்திரத்திலிருந்து வந்த குழந்தை பாளையங்கோட்டையில் ஒரு கேள்வி கேட்டது. அந்த குழந்தை வந்திருக்கா? கயிறு சம்பந்தமா ஒரு கேள்வி எழுப்பிச்சேன். யாருது? வரல. அதோட வந்த குழந்தைங்க தான் நீங்க இல்லையா? அந்த குழந்தை ஒரு கேள்வி கேட்டது. அந்த குழந்தை என்ன கேள்வி கேட்டதுன்னு கேட்டா, ஏயா ஜாதி சர்டிபிகேட் நீங்க தானே ஸ்கூல்ல கேக்குறீங்க, நீங்க கேட்கலன்னா நாங்க எதுக்கு ஜாதி சர்டிபிகேட் கொடுக்க போறோம் அப்படின்ற கேள்வி கேட்டுச்சு இல்லையா? மிக முக்கியமா என்ன நாம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, அதுக்கு பேரு ஜாதி சர்டிபிகேட் கிடையாது. சரியா? பள்ளிக்கல்வி அமைச்சர் புரிஞ்சுக்கணும்.
சரியா? முதன்மை செயலாளர், இயக்குனர், இவங்க புரிஞ்சு, அதுக்கு பேர் ஜாதி சர்டிபிகேட் கிடையாது. கான்ஸ்டிடியூஷன்ல 15(16) என்ன சொல்லுதுன்னா சோசியல் அண்ட் எஜுகேஷனல் பேக்வர்ட்னஸ் சொல்லுது. சோசியல் அண்ட் எஜுகேஷனல் பேக்வர்ட்னஸ் சொல்லுது. நம்ம தாத்தா இருக்கிறார், தாத்தாவோட அப்பா இருக்கிறார் இல்லையா? தாத்தாவோட அப்பா என்ன படிச்சாரு தெரியாது. தாத்தா என்ன படிச்சாரு தெரியாது. ஆனா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா உங்க தாத்தா கிடையாது. டாக்டரா கிடையாது. இன்ஜினியரா கிடையாது. கலெக்டரா கிடையாது. அப்போ இந்த தம்பி ஏதோ ஒரு ஜாதியில பிறந்திருக்கு. ஆனா இவங்க தாத்தாவுக்கு அப்பாவோ யாரு கிடையாது? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கிடையாது இல்லையா? ஹைகோர்ட் ஜட்ஜி கிடையாது, வக்கீல் கிடையாது, டாக்டர் கிடையாது, இன்ஜினியர் கிடையாது. ஆனா இவங்க தாத்தாவோட அப்பா வாழ்ந்த அதே காலத்துல இன்னொரு ஜாதியில பிறந்தவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜா இருந்திருக்கிறாரு இல்லையா? அவர் ஒரு ஜாதி. இன்னைக்கு அவருடைய புள்ள சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜா இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. அவருடைய பேரன் ஜட்ஜா இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. இப்போ அவருடைய பையன் இருக்காருல்ல, 4வது தலைமுறை, அவர் யாரா இருக்கிறாரு? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கிறார். அப்போ இன்னைக்கு தான் இந்த தம்பி எங்க வந்திருக்கு? பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கு. ஆனா இவங்க தாத்தாவோட அப்பா படிச்ச காலத்துல இவங்க தாத்தாவோட அப்பாக்கு என்ன கிடைக்கல? அந்த சுப்ரீம் கோர்ட் ஆன ஜட்ஜான அந்த ஜாதியில பிறந்தவங்க கிடைச்ச உரிமை கிடைக்கல. அதுக்கு பேர் தான் அரசமைப்பு சட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா வாய்ப்பு மறுக்கிறதுன்றாங்க. வாய்ப்பு மறுக்கிறது. பள்ளிக்கூடம் போகிறதுக்கு, கல்லூரி போறதுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அப்ப யாருக்கெல்லாம் வாய்ப்பு மறுக்கப்பட்டதோ வாய்ப்பு மறுக்கப்பட்டவங்களுக்கு முன்னுரிமை கொடு. உரிமை அது முன்னுரிமை, உரிமை. முதல்ல அவனை கூப்பிட்டு உட்கார வை, படிக்க வை. அதுக்காக கொடுத்த சர்டிபிகேட். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டா சோசியல் எஜுகேஷனல் பேக்வர்ட்னஸ். அப்ப என்ன எதிர்பார்த்தாங்கன்னு கேட்டா சோசியல் எஜுகேஷனல் பேக்வர்ட்னஸ்ல கல்வி பின்தங்கள், சமூக பின்தங்கள், இந்த பின்தங்கள்ல இருக்கக்கூடிய தலைமுறை பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிச்சா அந்த படிப்பு என்ன கொடுக்கும்னா தெளிவு கொடுக்கும். அந்த படிப்பு எதை கொடுக்கும்? தெளிவு கொடுக்கும். பிசிக்ஸ் வாத்தியார் அவர், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, போன் நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. இதோ பிங்க் ஷர்ட் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு சரியா? பிசிக்ஸ் பாடம் நடத்தினார்ல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன அமர்வுல. உங்களுக்கு அந்த மாதிரி ஒழுங்கா பாடத்திட்டம் நடத்தி இருந்தா நமக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. மனுஷன் எங்க தோன்றினான், எப்படி வரலாறு எழுதப்பட்டது, எப்படி அறிவியல் உருவாச்சு, அறிவியல் என்றால் என்ன, அறிவியல் வாழ்க்கை என்றால் என்ன, தேசப்பிதா மகாத்மா காந்திக்கும் அறிவியலின் மிகச்சிறந்த ஆளுமை சி.வி. ராமனுக்கும் இடையில நடந்த உரையாடலை பதிவு செய்தார்ல அவரு. தேசப்பிதா மகாத்மா காந்தியை பார்த்து சார் சி.வி. ராமன் சொல்றாரு, மதத்தால் இந்தியாவை ஒன்றுமைப்படுத்த முடியாதுன்னு சொல்றாரு. அதானே சொன்னாரு. சார் சி.வி. ராமன் நோபல் பரிசு வாங்கின இந்தியாவுடைய இயற்பியல் அறிஞன். நம்ம புள்ளைய என்ன ஆகணும்னு நினைப்போம்? சார் சி.வி. ராமனை போல் விஞ்ஞானி ஆகணும்னு நினைப்போமா, அல்லது ஒரு மதத்துக்கு தலைவர் ஆகணும்னு நினைப்போமா? யோசிச்சு பாருங்க. நம்ம புள்ளைய சீனிவாச ராமானுஜம் பரி சி.வி. ராமனை போல அறிவியல் அறிஞர் ஆகணும்னு நினைப்போமா, ஜாதி சங்க தலைவர் ஆகணும்னு நினைப்போமா, எது ஆகணும்னு நினைப்போமா? நம்ம அப்பா அம்மா எல்லாம் ஜாதி சங்க தலைவர் ஆகணும்னு நினைப்பாரா, இல்ல விஞ்ஞானி ஆகணும்னு நினைப்பாரா? அப்படிதானா? சந்தேகமே இல்லையா? சந்தேகமே கிடையாது. அப்ப எல்லா அப்பா அம்மாவும் தம் புள்ள வந்து ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி ஆகணும், தான் மிகப்பெரிய அறிவியல் அறிஞர் ஆகணும் அப்படின்ற பெருங்கனவோடு அவர்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வர்றாங்க, அனுப்புறாங்க, பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க படிச்சு முடிச்ச பிறகு பள்ளிக்கூடத்துக்கு வெளியில வந்த பிறகு சமூகத்துல போய் சொல்லணும்ல, அந்த செய்தி தான் அந்த கும்மி பாட்டு. என்ன செய்தி? ஜாதின்றது ஒழிக்கப்பட வேண்டியது. அதை நாங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். இதோ பாருங்க, அரசமைப்பு சட்டத்தில் சொல்லி இருக்கு. இதோ பாருங்க, நான் தேவாரம் படிச்சிருக்கிறேன், நான் 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாற பெரிய புராணம் படிச்சிருக்கிறேன், நான் சிவபெருமானை படித்திருக்கிறேன். சிவபெருமான் கண்ணப்ப நாயனார் கொடுத்த கரியை சாப்பிட்டாரா இல்லையா? சிவபெருமான் கண்ணப்ப நாயனார் தன்னுடைய காலை எடுத்து அவருடைய கண்ணுல வைக்கிறாரா இல்லையா? சிவபெருமானுடைய கண்ணுல வைக்கிறார், அனுமதிக்கிறாரா இல்லையா? அப்ப என் சிவபெருமானுக்கு கண்ணப்ப நாயனாரும் அப்பரும் வேறு வேறு கிடையாது.
என்னுடைய சிவபெருமானுக்கு நந்தனாரும் திருஞான சம்பந்தரும் வேறு வேறு கிடையாது, அப்படிதானே? அப்ப கடவுளும் ஜாதியை பார்க்க சொல்லல இல்லையா? 12 ஆழ்வார்கள் இருக்காங்கல்ல, 4000 திவ்ய பிரபந்தம் இருக்குல்ல, 4000 திவ்ய பிரபந்தம் எழுதின 12 ஆழ்வார்கள் எல்லோரும் ஒரு ஜாதியா? வெவ்வேறு ஜாதி கிடையாதா? விஷ்ணு அவதாரம் எடுத்ததாக நம்புறமே, பன்றி அவதாரம், சிங்கம் அவதாரம். சிங்கத்தையும் பன்றியையும் கடவுள் எப்படி பார்த்திருக்கிறாரு? ஓர் உயிரா பார்த்திருக்கிறார், அப்படிதானே? சிங்கம் காட்டுக்கு ராஜா, எனவே நான் ராஜாவாக அவதாரம் எடுக்கிறேன் மட்டும் சொல்லல, ராஜாவாகவும் அவதாரம் எடுப்பேன், நான் பன்றியாகவும். அப்போ என்னுடைய பெருமாள், என்னுடைய விஷ்ணு எதை பார்க்கல? ஜாதியை பார்க்கல. இதை நான் உணர்ந்தேன். என்னுடைய அரசமைப்பு சட்டம் சொல்லுது ஜாதி பார்க்க கூடாது, ஏற்றத்தாழ்வு பார்க்க கூடாதுன்னு சொல்லுது இல்லையா? இதை நான் உணர்ந்தேன். எனவே அப்பாக்கு சொல்றேன், அம்மாக்கு சொல்றேன், தாய் மாமனுக்கு சொல்றேன், சித்தப்பனுக்கு சொல்றேன், பெரியப்பனுக்கு சொல்றேன், ஏன் ஜாதி ஒளிந்ததுன்னு சொல்றதா இந்த பிள்ளைகள். இதை சமூகத்துக்கு சொல்லணும். அப்படி சொல்லுவதற்கான கல்வி பெறுவதற்காக கொடுக்கிற சர்டிபிகேட் தான் பேக்வர்ட் கிளாஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி ன்னு சொல்ற சர்டிபிகேட் தவிர அது காஸ்ட் சர்டிபிகேட் கிடையாது. எனவே பள்ளியில ஏன் ஜாதி கேட்கிறான்னு கேட்க கூடாது. ஜாதி எங்க ஒளியணும்? சுடுகாட்டுல ஒளியணும். செத்ததுக்கு அப்புறம் பொணத்துக்கு சர்டிபிகேட் கேட்கிற ஒரே நாடு இந்தியா தான் இருக்க முடியும். செத்ததுக்கு அப்புறம் எந்த ஜாதின்னு பார்த்து அந்த ஜாதியை அந்த பக்கம் கொண்டு போ, பொணத்தை கொண்டு போறதுக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேட்கறத நிறுத்துறான்னா பள்ளிக்கூடத்துல ஏன் ஜாதி சர்டிபிகேட் கேட்கறீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. திருமண உறவுல ஜாதி கேட்க கூடாது. கடவுளிடம் வழிபடுவதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்குன்னா அர்ச்சனை செய்வதற்கும் உரிமை இருக்கு, அப்படிதானே? பூசாரியாக இருக்கிறதுக்கு உரிமை இருக்கு, அப்படிதானே? அது எப்படி பூசாரியாக இருப்பதற்கு ஒருத்தருக்கு உரிமை இல்லை இன்னொருத்தருக்கு உரிமை இருக்குன்னு சொல்ல முடியும்? எனவே இது அனைத்துமே அரசமைப்பு சட்டத்தில் சொல்லி இருக்கு. அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரை, அந்த முகப்புரையில கொடுத்ததுதான் நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் 2005ல கொடுத்திருக்காங்க. அதை வைத்துத்தான் உங்களுக்கு பாடத்திட்டம், கல்வி திட்டம் எல்லாமே உருவாகி இருக்கு. அந்த பிரியாம்பிள மக்கள் மத்தியிலே மாணவர்களிடம் பாடத்திட்டத்தின் வாயிலாக, நீங்கள் நடத்தும் பாடத்தின் வாயிலாக புரிய வைங்கன்னு சொல்றதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம். தான் பிரியாம்பிள். இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துல எழுதியிருக்காங்க. ஃப்ரெட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெட்டர்னிட்டி இல்லாம எங்க இருந்து ஈக்குவாலிட்டி? சகோதரத்தனம் இல்லாமல் நானும் நீயும் சகோதரன் இல்ல, நானும் நீயும் அண்ணன் தம்பி இல்ல, நானும் நீயும் அக்கா தங்கையாக, அண்ணன் தங்கையாக பழக முடியாது. நான் எப்படி சமத்துவம் இருக்கும்? அப்ப சமத்துவத்திற்கு அடிப்படை என்ன? சகோதரத்துவம் இல்லையா? அப்ப சகோதரத்துவம், சமத்துவம், சுதந்திரம், இது மூன்றும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது என்பதை நான் என்னுடைய பள்ளிக்கூடத்தில் படித்தேன் என்ற கர்வம் யாருக்கு வேண்டும்? மாணவர்களுக்கு வேண்டும். அந்த கர்வத்தை மாணவர்கள் பெறுவதற்கு அதான் கண்ணியமிக்க வாழ்க்கை. அதான் அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 21 கொடுக்கக்கூடியது. அதான் அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 14 சொல்லக்கூடிய சமத்துவம். எனவே அரசமைப்பு சட்டத்தை கடவுள் என்ன சொன்னார் என்பதையும் அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுது என்பதையும் உணர்ந்து கொண்டேன். இனி நான் ஜாதி பற்றோடு இருக்க மாட்டேன் என்று சொல்லி பள்ளி கல்வியை முடிக்கிற மாணவர்களாக மாணவர்களை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் இருக்கிறது என்பதை தென்காசி மாவட்டத்தை சார்ந்த பெற்றோர், ஆசிரியர், மாணவர் சார்பாக பள்ளி கல்வித்துறைக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. மாணவர்களே, நீங்க வேற ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? கேட்கணும், கேளுங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஃபோனில் ஃபோன் பார்ப்போம், ரீல்ஸ் பார்ப்போம், படம்லாம் பார்க்கலாம். அப்போல்லாம் ஜாதி அது யார் ஜாதி, இது என்ன ஜாதின்னு பார்க்க மாட்டேங்க. ஆனால் வெளியே வந்தால் மட்டும் ஏன் ஜாதியை பிரிக்கீங்க, ஜாதியை ஒழிக்கணும் பேசுறீங்க, லாஸ்ட்டில் நீங்களே ஜாதியெல்லாம் பார்க்கீங்க, அப்படிலாம் பார்க்காதீங்க. கடைசியா சொன்ன வார்த்தையை பார்த்தீங்களா? அவங்க கேள்வி எழுப்பல, அவங்க ஒரு டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போறாங்க, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போறாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போறாங்க? அப்படியெல்லாம் ஜாதியை பார்க்காதீங்க, அப்படிதானமா? அப்படியெல்லாம் ஜாதியை
பார்க்காதீங்க. இதுதாங்க முத்துலட்சுமி. வேற எங்க போய் நீங்க முத்துலட்சுமியை கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம்? வேற எங்கேயும் முத்துலட்சுமியை நீங்க கண்டுபிடிக்க முடியாது. முத்துலட்சுமி இதுல இருந்து தான் உருவாகணும். நீங்க இங்க இருந்து தான் ஒரு வைகுண்டசாமி உருவாகணும், இங்க இருந்து தான் வந்து வஉசி உருவாகணும், இங்க இருந்து தான் வந்து உங்களுக்கு தந்தை பெரியார் ஆகட்டும், அண்ணல் அம்பேத்கர் ஆகட்டும், இவர்கள் அத்துணை பேரும் உருவாக வேண்டியது இவர்களிடமிருந்து தான் உருவாக வேண்டும். அப்படி உருவாக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களாக, பாதுகாப்பான பள்ளிக்கூடங்களாக வளர்த்தெடுப்போம். அப்படிப்பட்ட ஆசிரியர்களாக நம்மை நாம் தகவமைத்துக் கொள்வோம் என்ற அந்த சொற்களோடு உங்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். நன்றி. ஏதாவது கேட்கணுமா? ஏதாவது கேட்கணுமா? எதுவும் இல்லை. நன்றிமா. என்னம்மா? போன வாட்டி கயிறு கட்டிக்கிறான்னு சொன்னீங்கல்ல, ஆனால் நிறைய பேர் கயிறு கட்டிக்கிறாங்க. இன்னும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்க ஸ்கூல்லையா இங்கேயா? இருக்காங்கல்ல, பிளாக் கலர் வாட்ச் போட்டு பிளாக் கலர் எங்க? கிரீன் கலர் கயிறு கட்டிக்கிறாங்கல்ல சார். ஓ சரி 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 கேட்டுருவோம். பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளை கயிறு கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த கருத்தரங்க அமர்வில் கயிறு கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களை என்ன செய்யலான்னு அந்த குழந்தை கேட்டு போகுது. அதாவது குழந்தைகள் எவ்வாறு கற்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, குழந்தைகள் பெரியவர்களை பார்த்து கற்கிறார்கள் என்பதை பெரியவர்கள் வந்து உணரணும். சில தியாகங்கள் செய்யணும். எனக்கு கூட எங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா, நோன்பு இருந்தாங்கன்னா நோன்பு இருந்து முடிச்ச உடனே அவங்க வந்து ஒரு கயிறை கொடுப்பாங்க. இப்போவும் அவங்களுக்கு 85 வயசு ஆகுது. இன்னைக்கு எனக்கு கயிறு கொடுப்பாங்க. நான் எங்க அம்மா அவங்க நோன்பு முடிச்சு விரதத்தை முடிச்சு பூஜை முடிச்சு அவங்க கயிறு கொடுத்தா அந்த கயிறு வந்து கையில வந்து உடனே கட்டிடுவேன். அவங்க எதிராக உடனே கட்டிடுவேன். அவங்க கயிறு கட்டி இப்ப வேணாம் சார், அவங்க கயிறை கட்டி அவங்க பார்த்து அவங்க திருப்தி அடைஞ்சாங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் என்னுடைய அறைக்கு போயிட்டு திரும்ப சாப்பாட்டுக்கு வரும் பொழுது அந்த கயிறை கலட்டி நான் ஒரு இடத்துல வைப்பேன்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்காகவே ஒரு இடம் வச்சிருக்காங்க எங்க அம்மா. பூஜை அறையில அதுக்காக ஒரு இடம் இருக்கு. எனவே அந்த இடத்துல கொண்டு போய் அந்த கயிறை மாட்டிட்டு தான் நான் வெளியில வருவேன். இது கடவுள் சம்பந்தப்பட்டது. கேள்வி கேட்க முடியாது. எங்க அம்மா கிட்ட போய் நான் கேள்வி கேட்க முடியுமா? இல்லையா? அப்ப எங்க அம்மா தானாக உணரணும். பல தாய்மார்கள் தானா உணர்ந்திருக்கிறாங்க. இப்ப நீங்க அந்த குழந்தை சொன்ன ஒரு குழந்தை சொன்னதை பாத்தீங்களா? நான் பல சாமியை கும்பிடுவேன்னு சொல்லி ஒரு சாமியை கும்பிட மாட்டேன்னு சொல்லிச்சா சொல்லலையா? அதான் குழந்தை, அதான் நேர்மை. அந்த குழந்தை தெளிவா சொல்லிச்சுல்ல. நான் ஒரு சாமி பேரா சொன்னேன், கும்பிடுவேன் கும்பிட மாட்டேன்னு சொல்லிச்சுல்ல. அது குழந்தை. அதுக்கு பின்னாடி ஒரு குழந்தை இருந்ததுல்ல, அந்த குழந்தை தைரியமா என்ன சொல்லிச்சு? இல்ல எங்க அப்பா அம்மா எல்லா சாமியும் கும்பிடுன்னு சொல்லி இருக்கிறாங்க, நான் எல்லா சாமியும் கும்பிடுவேன் சொல்லிச்சா சொல்லலையா? அதான் குழந்தை. அப்ப அந்த குழந்தைக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டியது எது? நம்பிக்கை என்றால் என்ன என்பதையும் அறிவியல் என்றால் என்ன என்பதையும் நம்ம வந்து என்ன செய்யணும்? பிரிச்சு பார்க்கணும். நபி வழி என்றால் என்ன என்பதை நாம் சொல்லித் தரணும். நபி வழி என்றால் என்னன்னு சொல்லித் தர்ற அதே நேரத்தில் அறிவியல் என்றால் என்னன்றது சேர்த்து சொல்லித் தரணும். அப்பதான் குழந்தை வந்து ஒரு சமூக மனிதனாக வர முடியும். விவிலியத்தில் என்ன சொல்லி இருக்குன்ற சொல்லி தரணும். அயலானை நேசின்னு சொல்லி இருக்கு, சொல்லி தரணும். ஆனா அதே அயலானை நேசின்னு சொல்லி கொடுத்திருக்கிற அதே விவிலியத்தில் அறிவுபூர்வமா வாழணும்னு சொல்லி இருக்குது, அதையும் சேர்த்து சொல்லி தரணும். அது வள்ளலாராக இருந்தாலும் சரி, திருவள்ளுவராக இருந்தாலும் சரி, 63 நாயன்மாராக இருந்தாலும் சரி, 12 ஆழ்வார்களாக இருந்தாலும் சரி, இவங்க அத்துணை பேரும் சொல்லி கொடுத்ததை அவங்க பின்பற்றுவது எந்த தடையும் கிடையாது. ஆனால் எல்லோரும் என்ன செய்யணும்? ஒற்றுமையாக வாழணும். சமயங்களுக்கு இடையிலே ஒற்றுமை வேண்டும். அதுக்கு பேரு சமய நல்லிணக்கம். கடவுள் கும்பிடுறவங்க எல்லாம் ஒன்னா இருக்கணும். ஜாதி வச்சுக்கிட்டு ஒன்னா இருக்க முடியுமா? எனவே சமய நல்லிணக்கம் பேசலாம், ஜாதி நல்லிணக்கம் பேச முடியாது. ஜாதி ஒழிப்பு அப்படின்னு தான் பேச முடியும். நண்பர்களே, இறுதியாக ஒரு செய்தியை மட்டும் ஒரு 2-3 நிமிஷத்தில் சொல்லி நான் வந்து நிறைவு செய்கிறேன். நான் வந்ததே அதுக்காகத்தான். நமக்கு வரலாற்றில் லஸ்லாங் ஜெஸ்ஸி ஓவன்ஸ் கேள்விப்பட்டிருப்போமா? ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது லஸ்லாங் ஜெஸ்ஸி ஓவன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்லை. லஸ்லாங்
நாசிசத்தினுடைய பிதாமகன் அடால்ஃப் ஹிட்லரால் அவருடைய ஆட்சி காலத்தில் ஆப்பிரிக்க வம்சாவளியினர், அதாவது கருப்பு தோல் கொண்டவர்கள், நம்மை போன்ற கருப்பு தோல், நம்மை விட இன்னும் கூட கருப்பா இருக்கிறவங்க, இந்த கருப்பு தோல் கொண்டவர்கள் வெல்லுவதற்கு பிறந்தவர்கள் அல்ல, அடிமையாக வாழ்வதற்கு மட்டுமே பிறந்தவர்கள் என்று நம்பக்கூடிய தத்துவம் தான் நாசி தத்துவம். அந்த நாசி தத்துவத்தினுடைய நிறுவனராக இருந்த அடால்ஃப் ஹிட்லர், அந்த ஹிட்லருடைய நேரடி பார்வையில பயிற்றுவிக்கப்பட்டு தூரம் தாண்டுதல் லாங் ஜம்ப்ல கோல்ட் மெடல் அடிக்கிறதுக்காக தயார் செய்து நிறுத்தப்பட்டவர் தான் லஸ்லாங். ஆப்பிரிக்காவில் இருந்து ஜெஸ்ஸி ஓவன்ஸ் என்ற ஒரு தடகள போட்டி வீரன், அவன் ஆப்பிரிக்கால இருந்து கிளம்பி 9000 மைல் கடந்து எங்க வர்றான்? பெர்லினுக்கு வர்றான், ஜெர்மனிக்கு வர்றான். எதுக்கு வர்றான்னு கேட்டா, ஹிட்லருக்கு நீ நினைப்பது தவறு என்று நிரூபிப்பதற்காக வர்றான். கருப்பு தோல் கொண்ட ஆப்பிரிக்க வம்சாவளியான ஜெஸ்ஸி ஓவன்ஸ் அமெரிக்காவினுடைய அத்லெட்டா அங்க வர்றான். ஆப்பிரிக்க வம்சாவளி, ஆனா அவன் அப்போ இருந்த நாடு அமெரிக்க நாடு, எனவே அமெரிக்க குடிமகன். அவன் அமெரிக்க குடிமகனாக கருப்பு தோல் கொண்ட ஜெஸ்ஸி ஓவன்ஸ் அங்க வர்றான். நண்பர்களே, குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் இத்தகைய வரலாறுகளை, இதெல்லாம் கதை கிடையாது, இதெல்லாம் வரலாற்று நிகழ்வுகள், இந்த வரலாற்று நிகழ்வுகளை குழந்தைகளுக்கு சொன்னா நம்ம குழந்தைங்க லஸ்லாங் மாதிரி ஜெஸ்ஸி ஓவன்ஸ் மாதிரி வருவாங்க. அந்த ஜெஸ்ஸி ஓவன்ஸ் வரும்பொழுது தூரத்தாண்டு ஓட்ட பந்தயத்தில், தூரத்தாண்டு பந்தயத்தில் ஹீட்ஸ் சொல்லுவாங்கல்ல, ட்ரைனிங் எடுத்துக்கணும்ல, குவாலிஃபை ஆகிறது தானே ஹீட்ஸ். அந்த ஹீட்ஸ் நடத்தும் பொழுது, அந்த குவாலிஃபைங் ரவுண்ட் வரும்பொழுது 3 சான்ஸ் கொடுப்பாங்க. அந்த 3 சான்ஸ் என்னன்னா, விதிப்படி குதிக்க தெரியுதான்னு பார்க்கறதுக்கு, விதிப்படி குதிக்க தெரியுதான்னு பார்க்கிற, அதுல எவ்வளவு தூரம் குதிச்சிங்கன்னு முக்கியம் கிடையாது, விதிப்படி குதிச்சிங்களான்னு நிரூபிக்கணும், அவ்வளவுதான். ஆனா இவன் லஸ்லாங் குதிக்கிறத பார்த்துடுறார். யாரு? ஜெஸ்ஸி ஓவன்ஸ். லஸ்லாங் ஹீட்ஸ்ல இவ்வளவு தூரம் குதிக்கிறான்னு சொன்னான், தகுதி சுற்றுல இவ்வளவு தூரம் குதிக்கிறான்னு சொன்னா, நாளை கோல்ட் மெடல்ல எந்த தூரம் குதிப்பான்? அப்ப நானு ஹிட்லர் சொன்னது உண்மை ஆக்க போறேனா, இதுக்கு தான் நான் இங்க வந்தனா அப்படின்னு பதறி போறாரு. 8 கிராம் கோல்டு சவரனுக்காக வரல அவரு, 8 கிராம் கோல்ட் மெடலுக்காக வரல. அந்த 8 கிராம் கோல்ட் மெடல் எதை காட்ட போகுது? ஆப்பிரிக்க வம்சாவளி கருப்பு தோல் கொண்டவன் வெற்றி பெறுவான்னு காட்டுவது தான் அந்த 8 கிராம். ஆனா நான் அவமானப்பட போறேனா, என்னுடைய கண்டத்திற்கு, ஆப்பிரிக்க கண்டத்திற்கு, என் மக்களுக்கு, உழைக்கின்ற மக்களுக்கு அவமானத்தை தேடித்தர போற பதட்டம் வந்துருது. அந்த பதட்டத்துல ஃபர்ஸ்ட் குவாலிஃபைங் ரவுண்ட்ல அவன் தப்பு பண்றான். 2வது வாட்டி ஓடுறான், திரும்பவும் தப்பு பண்றான். 2 முறையும் அவன் என்ன ஆகல? குவாலிஃபை ஆகல. லாஸ்ட் சான்ஸ், 3rd சான்ஸ். மனசு வேதனையோடு திரும்புறான். பின்னாடி தோள் பட்டையில் ஒரு கை படுது, தட்டுறான் ஒருத்தன் தோல்ல. திரும்பி பார்த்தா லஸ்லாங். லஸ்லாங் சொல்றான், டேய் என்னடா இது தகுதி சுற்றுடா, தகுதி சுற்றுக்கு போய் நீ இப்படி பயப்படுற? பதட்டமே படாத. நீ என்ன செய்யணும்னா, இதுதான் கோடுன்னு சொன்னா அந்த கோடுக்கு முன்னாடி இன்னொரு கோடு நீ போட்டுக்கோ, முன்னாடி கோடுல இருந்தே குதி. அவங்க ஒரு கோடு போட்டிருக்காங்களா, அதுக்கு முன்னாடி இருந்து குதிக்கணும். அங்கதானே தப்பு பண்ற, அப்ப அதுக்கு முன்னாடி நீ என்ன செய், ஒரு கோடு போட்டுக்கோ. இங்க இருந்து நீ நடந்து போ. நடந்து போகும்போது கால் ஃபீட் இருக்குல்ல, கணக்க கவுண்ட் பண்ணிக்கிட்டே போ. ஓடி வரும்பொழுது கணக்க கவுண்ட் பண்ணிட்டு வா. இங்க இருந்து குதி, நீ தப்பு பண்ண மாட்டேன்றான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் என்ன சொன்னானோ அதை அப்படியே செய்யறார். யாரு? ஜெஸ்ஸி ஓவன்ஸ். குவாலிஃபை ஆகிறார், குவாலிஃபை ஆகிறார். யார் குவாலிஃபை ஆகிறது? ஜெஸ்ஸி ஓவன்ஸ். ஜெஸ்ஸி ஓவன்ஸ் குவாலிஃபை ஆன உடனே அடுத்த நாள் ஃபைனல்ஸ். ஃபைனல்ஸ்ல யார் யார் களம் இறங்குறாங்க? லஸ்லாங் களம் இறங்குறாரு, ஜெஸ்ஸி ஓவன்ஸ் களம் இறங்குறாரு. லஸ்லாங்குக்கு கோல்ட் மெடல் கொடுக்கிறதுக்காக அடால்ஃப் ஹிட்லர் ஸ்டேஜில் உட்கார்ந்திருக்கிறார்.
யோசிச்சு பாருங்க. அடால்ஃப் ஹிட்லர் ஸ்டேஜில் உட்கார்ந்து இருக்கிறார். நடக்குது, ஃபைனல்ஸ் நடக்குது. ஜெசி ஓவன்ஸ் ஜெயிக்கிறான். ஜெசி ஓவன்ஸ் ஜெயிச்சது பிரச்சனை இல்ல. ஜெசி ஓவன்ஸை கட்டி தழுவி முதலில் அவனை பாராட்டியது லஸ்லாங். அதான் செய்தி, அதான் செய்தி. அடால்ஃப் ஹிட்லர் கண்ணு முன்னாடி, அடால்ஃப் ஹிட்லருடைய மூக்குக்கு கீழே நின்று ஜெர்மனிக்கு எதிராக தேச துரோக வழக்கில் உள்ளத்துக்கு போட்டுருவியா? அவ்வளவுதானே செய்ய முடியும் நீ? சுட்டு தள்ளிடுவியா? அவ்வளவுதானே செய்ய முடியும் நீ? சுடுறா பார்க்கலான்னு ஹிட்லரை பார்த்து கேட்டவன் தான் லஸ்லாங். அவன் செய்கையா தான் சுடுறா. நான் அத்லெட், நான் ஒரு விளையாட்டு வீரன், என்னுடைய சமமான விளையாட்டு வீரன் என்னை விட சிறப்பாக விளையாடினான், அவனை பாராட்டினேன். அது விளையாட்டு வீரனுக்குண்டான தகுதி, நாட்டு பற்றல்ல. ஒலிம்பிக் வில்லேஜுக்கு போயிட்டா அங்க ஒலிம்பிக் வில்லேஜினுடைய வீரன் என்றுதான் எனக்கு முத்திரை, வீராங்கனை என்பதுதான் முத்திரை, நாடு அல்ல. அதான் எல்லாம் ஒன்னா கூடுறது. ஜெசி ஓவன் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையில் நான் 8 கிராம் தங்கத்துக்காக தான் வந்தேன் இங்க. ஆனால் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத பரிசு யாரு? லஸ்லாங் சொல்றார். லஸ்லாங் கொஞ்ச நாள் கழிந்து இறந்து போறார். லஸ்லாங் இறங்கும் பொழுது ஜெசி ஓவன்ஸ்க்கு கடிதம் எழுதி வச்சுட்டு இறக்கிறார். என்ன கடிதம் தெரியுமா? என் பிள்ளைய நீ வந்து பார்க்கணும், என் பிள்ளை கிட்ட நம்ம 2 பேருக்கு இருக்க நட்பை சொல்லணும், நம்ம 2 பேர் எப்படி நண்பர்களானோன்ற விஷயம் என் பிள்ளைக்கு தெரியணும், நீ வந்து என் பிள்ளைய பார்க்கணும்னு சொல்லி கடிதம் எழுதி வச்சுட்டு இறந்து போறார். யாரு? லஸ்லாங்குடைய பிள்ளைய ஜெசி ஓவன்ஸ் வந்து பார்க்கிறார். இன்னைக்கு அவருடைய மகன், பேரன், மகள், பேத்தி இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் நட்போடு இருக்கிறாங்க. ஹிட்லர் தோத்து போனான், ஹிட்லர் மரணித்து போனான், லஸ்லாங் வாழ்கிறான், லஸ்லாங் வாழ்கிறான். அப்ப நம்ம புள்ள யாரா வாழணும்? லஸ்லாங்கா வாழணுமா வேண்டாமா? நம்ம புள்ள ஜெசி ஓவன்ஸா வாழணுமா வேண்டாமா? ஒரு வைராக்கியத்திற்கு நண்பர்களே, முகமது அலி, முகமது அலி, நல்ல பசியில் இருக்கீங்க எனக்கு தெரியும். இன்னும் 2-3 நிமிஷம் மட்டும், இல்லைன்னா அவ்வளவு தூரம் நாமெல்லாம் வந்து ஒன்னா உட்கார்ந்து இவ்வளவு நேரம் பேசி வீணா போயிரும். மயக்கம் வர்ற மாதிரி இருக்கா? அப்படிலாம் இல்லையே, 2-3 நிமிஷம் தான். முகமது அலி ரொம்ப முக்கியமானது. முகமது அலி, போர் நடக்குது, அமெரிக்கா யுத்தம் நடக்குது, வியட்நாம் மீது யுத்தம் நடக்குது. அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் வியட்நாம் யுத்தத்தை நடத்தாதன்னு சொல்றாங்க. மீறி நடத்துது அமெரிக்கா, அமெரிக்க அரசு நடத்துது. எல்லோரையும் ராணுவத்தில் சேர சொல்றாங்க. யுத்தத்தில் போய் பங்கேற்பதற்கு ராணுவத்தில் சேருன்னு சொல்றாங்க. அமெரிக்க குடிமக்கள் எல்லோரும் சேரணும். முகமது அலிக்கு ஆணை வருகிறது. ஆணை, அப்பீல் இல்ல, ஆர்டர். நீ என்ன செய்யணும்? ராணுவத்தில் வந்து சேரணும்னு சொல்லி. முகமது அலி குத்துச்சண்டை வீரர், அமெரிக்காவிற்கு பல பதக்கங்களை வென்று கொடுத்தவர், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களின் கதாநாயகன் முகமது அலி. முகமது அலி போகிறான், அந்த கேம்புக்கு போற, ரெக்ரூட்மெண்ட் கேம்புக்கு போறாரு. நான் ராணுவத்தில் சேர மாட்டேன்னு சொல்லிட்டு வர்றாரு. அதற்கு முன்னாடி வழக்குரைஞர்கள் பலரும் முகமது அலியோட பேசுறாங்க. நீ அப்படி சொன்னா நீ ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும், நீ அப்படி சொன்னா உனக்கு கொடுத்த பதக்கங்களை திரும்ப பெற்றுடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது அத்துணையும் மீறிதான் அடுத்த நாள் முகமது அலி சொன்னா, நான் ராணுவத்தில் சேர மாட்டேன், வியட்நாம் மக்களுக்கு எதிராக நடக்கிற அந்த யுத்தத்தில் நான் பங்கேற்க மாட்டேன், அமெரிக்க ராணுவத்தில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி பிரகடனப்படுத்துறான். முகமது அலி பிரகடனப்படுத்தினவுடன் கைது செய்யப்படுறார். வேர்ல்ட் பாக்ஸிங் ஃபெடரேஷன் இருக்குல்ல, கொடுத்த மெடலை திருப்பி பெறாங்க. அவருக்கு கொடுத்த மெடலை திருப்பி பெறாங்க. எதை பற்றியும் கவலைப்படல. முகமது அலி மனிதாபிமானத்திற்காக நின்றான். முகமது அலி மனிதாபிமானத்திற்காக நின்றான். ஆனால்
முகமது அலி கிட்ட இருந்து பதக்கத்தை படித்தவர்கள், முகமது அலியை சிறையில் அடைத்தவர்கள் வரலாற்றில் இடம்பெறவில்லை. முகமது அலி தான் வரலாற்றில் இடம்பெற்றான். அவனுக்கு மீண்டும் அந்த பதக்கம் கொடுக்கப்பட்டது. மீண்டும் அவன் பாக்ஸிங்ல விளையாட முடிஞ்சது. மீண்டும் அவன் உலகத்தினுடைய மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் கொண்ட விளையாட்டு வீரனாக திகழ்ந்தான். கடைசியாக போல்ட், அதோட முடிச்சிடுறேன். சமீபத்தியது, இது ரொம்ப பெரிய கதை கிடையாது, ரொம்ப சின்ன கதை தான். மரோடானாவை பத்தி நான் சொல்லல, விட்டுடுறேன். ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து பிறந்த மரோடானா எப்படி கியூப தலைவர் ஃபெடல் காஸ்ட்ரோவோட நெருங்கினாரு அப்படின்றது ரொம்ப முக்கியமான வரலாறு. தயவு கூர்ந்து நீங்க போய் படிச்சு உங்க குழந்தைக்கு சொல்லிக்கோங்க. நான் அதுக்குள்ள போகல. ஆனா அந்த உசைன் போல்ட் இந்த சம்பவம் இப்போ கூட நீங்க கூகுள்ல போய் இப்போ கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நான் டீடைல்ஸ்குள்ள ரொம்ப போகல. தடகள போட்டியில நம்பர் 1 ஒருத்தன் திகழ்றான். தடகள போட்டியில இன்னொருத்தன் நம்பர் 1 வரணும்னு ட்ரை பண்ணி 2 முறை ட்ரக் சாப்பிட்டான்னு சொல்லி, ஸ்டீராய்டு சாப்பிடுவாங்கல்ல உடம்ப ரொம்ப ரொம்ப தெம்பா வச்சுக்கிறதுக்கு, அப்படி ஏதோ ஸ்டீராய்டு சாப்பிட்டாருன்னு சொல்லி 2 முறை தகுதி இழந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த தண்டனை காலம் முடிஞ்சு மீண்டும் ஓடக்கூடிய தகுதி பெறார். ஃபைனலா உசைன் போல்ட் ஓடுறாரு. சரியா? சேலஞ்ச் பண்றவங்களும் ஓடுறாங்க, அவரை சேலஞ்ச் பண்றவங்களும் ஓடுறாங்க. ஏற்கனவே தொடர்ந்து ஒருத்தர் கோல்ட் மெடல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணணும். அவரால் இன்ஸ்பயர் ஆகி அவரோடு போட்டி போடுற இன்னொருத்தன் ஓடிட்டு இருக்கிறான். சரியா? அவரை விட fraction of செகண்ட்ல, ஏற்கனவே வெற்றி பெற்றவனை விட fraction of செகண்ட்ல இன்னொருத்தர் என்ன செய்யறாரு? ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்ச உடனே என்ன செய்வோம்? கொண்டாடுவோம்ல, குதிப்போம்ல, நான் ஜெயிச்சிட்டேன்னு குதிப்போம்ல. ஆனா இந்த இடத்துல அவன் ஜெயிச்சிட்டான்னு குதிக்கல. எல்லோரும் டிவியில பார்த்திருப்பீங்க, சமீபத்தில் நடந்த விஷயங்கள் தான். எல்லாரும் டிவி, இப்ப கூட போய் கூகுள்ல போய் நீங்க சர்ச் பண்ணலாம். எல்லா டிவிலையும் அந்த போட்டோ இருக்கு, அந்த வீடியோ இருக்கு. ஜெயிச்ச உடனே 2ஆம் இடம் வந்தான்ல, 2ஆம் இடம் வந்த தன்னிடம் தோற்று போட்டவன் முன்னாடி மண்டியிட்டு, ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் மண்டிடுவாங்க தெரியுங்களா, ஒரு கால முழங்கால் போட்டு மண்டிடுவாங்களே, அப்படி முழங்கால் போட்டு தன்னுடைய வெற்றி அவனுக்கு சமர்ப்பித்தான். சரியா? 2 பேரும் அவனுக்கு ஒண்ணுமே புரியல, எழுந்து நிக்க வச்சு கட்டி தழுவிக்கிட்டான். 2 பேர் கட்டி தழுவிக்கிட்டாங்க. விளையாட்டுல வெற்றி தோல்வியே கிடையாது. விளையாட்டுல நல்லா விளையாடணுமா இல்லையா, அதுதானே நம்ம முன்னாடி நிக்க போறது. பள்ளிக்கூடத்துல நல்லா படிச்சமா படிக்கலையா, அதுதானே நம்ம கண்ணு முன்னாடி நிக்க போகிறது. அப்பா அம்மா கிட்ட பாசமா இருந்தமா இல்லையா, அதுதானே ரொம்ப முக்கியம். ஊர்க்காரங்கள் எல்லாம் என் சொந்தமா நினைச்சனா இல்லையா, அதுதானே ரொம்ப முக்கியம். இந்த ஊருக்கே இந்த உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடிய மேன்மை பெற்ற மனிதனாக என்னை நான் வளர்த்து கொண்டேனா இல்லையா, அதுதானே முக்கியம். அதுக்கு தானே ஆசை ஆசையா பிள்ளைகளை எங்க அனுப்புறோம்? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளை மிகச்சிறந்த ஆளுமைகளாக, நம் ஆசை, நம்ம கனவு, நம்ம லட்சியம் எல்லாமே நம் பிள்ளைகள் தான் என்று சொன்னால், அந்த பிள்ளைகளுடைய லட்சியம் இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற விழுமியங்களை உயர்த்தி பிடிப்பது. இந்த பூமி பந்து எல்லோருக்குமானது என்று திருவள்ளுவர் சொன்னாரு, பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னார். இந்த புத்தகத்துல உங்களுக்கு ஐயா வைகுண்டசாமியில தொடங்கி வள்ளலாறுல இருந்து தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் உட்பட அத்துணை பேர் படங்களும் இருக்கிற இந்த புத்தகம் 200 ரூபாய் விலையில. நான் மார்க்கெட்டிங் ஆளா இங்க நிக்கல. இந்த புத்தகத்தை நான் எதுக்கு நீங்க விலை கொடுத்து வாங்குங்கன்னு கேட்டுக்கிறேன்னு சொன்னா, விலை கொடுத்து வாங்கும் பொழுது உங்களுடைய பங்களிப்பும் இந்த கருத்தரங்குக்கு இருக்குன்றது தான். விலை கொடுத்து வாங்குங்கன்னு நாங்க சொல்றதுக்கு காரணம், ஒரு மதிப்பு இருக்கு அப்படின்றதுனால தான். இந்த புத்தகத்துல இதை கொண்டு போய் பள்ளிக்கல்வி அமைச்சருக்கு கொடுக்க போறோம், இதை முதன்மை செயலாளருக்கு கொடுக்க போறோம், இதை கொண்டு போய் பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கிற அத்துணை அதிகாரிகள் கொடுக்க போறோம். இதுல பேராசிரியர் தயானந்தன் எழுதியிருக்கிறாரு, முனைவர் ரத்ன சபாபதி எழுதியிருக்கிறாரு, முனைவர் ரவிக்குமார் எழுதியிருக்கிறார். எல்லாவற்றையும் விட 7ஆம் கிளாஸ் பையன் எழுதியிருக்கிறான். எல்லாவற்றையும் விட 10ஆம் கிளாஸ் பிள்ளைங்க, 11ஆம் கிளாஸ் பிள்ளைங்க, 12ஆம் கிளாஸ் பிள்ளைங்க எழுதியிருக்கிறாங்க. ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறாங்க. பிடி அசிஸ்டன்ட் நேத்து தான் ட்ரெயின்ல உட்கார்ந்து பேசிட்டே வரும்.
PhD எல்லாம் தோத்து போற அளவுக்கு தென்காசி மாவட்டத்தை சார்ந்த பிடி அசிஸ்டன்ட் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். சிறந்த ஆய்வு கட்டுரை படங்களோடு எழுதியிருக்கிறார். பெற்றோர் எழுதியிருக்கிறார். பெற்றோர் அம்மாவும் எழுதியிருக்காங்க, அப்பாவும் எழுதியிருக்கிறாங்க. இவங்க அத்துணை பேரும் சேர்ந்து ஒரே கருத்தை சொல்கிறார்கள். அந்த கருத்தை தான் இந்த புத்தகத்துடைய அட்டைகளை நாங்க போட்டிருக்கிறோம். எனவே ஐயா வைகுண்ட சுவாமிகள்ல தொடங்கி வள்ளலாறுல இருந்து திருவள்ளுவரை பின்பற்றி ஒரு மரபு இங்கே இருக்கிறது. புத்தரை பின்பற்றிய ஒரு மரபு இருக்கிறது. எனவே புத்தருடைய மரபு வள்ளுவருடைய மரபும் வெவ்வேறான மரபுகள் அல்ல. அந்த மரபினுடைய நீட்சியாக நாம் சமீப காலத்தில் பார்ப்பதுதான் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும். எனவே அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியாரை நெஞ்சிலே சுமப்போம், பொது உடைமை சமூகம் திக்கட்டும் பரவட்டும் என்று பாவேந்தன் பாரதிதாசன் சொன்னான். போரில்லா உலகம் வேண்டும் என்று பாவேந்தன் பாரதிதாசன் சொன்னான். ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் தான் அவரு. எனவே பாவேந்தன் பாரதிதாசன் விரும்பிய ஒரு பொது உடைமை சமூகத்தை கட்டமைக்கிற சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிந்தித்த பொது உடைமை சமூகத்தை கட்டமைக்க நம் பிள்ளைகளை நாம் தயார் செய்வோம் என்ற வேண்டுகோளோடு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த கருத்தரங்கத்தினுடைய மைய நிகழ்ச்சியே எல்லோரும் உறுதிமொழி ஏற்பது அப்படின்னு சொல்றதுதான். கூட்டான ஒரு உறுதிமொழி ஆங்கிலத்தில் தமிழ்ல சேர்த்து இந்த புத்தகத்தில் போட்டிருக்கோம். இந்த புத்தகத்தில் தனித்தனியா ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் போட்டிருக்கோம். இங்க கூட்டா ஒரு 3 பத்தியில் இருக்கிற இந்த உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு நாம இங்க இருந்து நாம கலைவோம். ஒரு ஆசிரியர் யாராவது ஒருத்தர் இந்த உறுதிமொழியை நமக்கு ஏற்றுக்கொள்ள செய்வார். யார் ஏற்றுக்கொள்ள செய்கிறார்களோ அவர் ஏற்றுக்கொள்ள செய்ய மற்றவர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கலாம். அதற்கு முன்னாடி என்னங்கய்யா ஐயா உறுதிமொழி யார் வாசி? அதற்கு முன்னாடி என்ன யாருங்க இவர்? திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தொடக்கப்பள்ளி, ஒரு அரசு தொடக்கப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர். தென்காசி மாவட்ட 7ஆம் கிளாஸ் பையனை பார்த்து பிரமிச்சு போய் நிற்கிறாரு. எங்க ஊர்ல போய் அப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. கயிறை உங்களை தான் கழட்ட வச்சதா? இங்க இது ஒரு மிகப்பெரிய விஷயம். கையை தூக்குங்க. கயிறை கலட்டிட்டாருங்க. ஊமை கவிஞர் சுரதா அவர்கள் 63 வயசுல மேடையில் இருக்கும் பொழுது அவருக்கு முன்னாடி கவிதை பாடின ஒருத்தர் சொன்னாரு, நம்மிடம் இருக்கிற ஒவ்வொரு கெட்டதை நாம இன்னைக்கு விட்டுறணும்னு சொன்னாரு. உடனே ஊமை கவிஞர் சுரதா என்ன பண்ணார் தெரியுமா? தன்னுடைய ஜோல்னா பையிலிருந்து மூக்கு பொடி, என்னோடு 40 வருஷமாக பயணித்த இந்த மூக்கு பொடியை இன்றோடு விடுகிறேன்னு தூக்கி எறிஞ்சாரு. சாகர வரைக்கும் அவர் அந்த மூக்கு பொடியை திரும்பவும் தொடல. அதே போல் ருக்மாங்கதன் தன் கையில் இருக்கக்கூடிய கயிறை கலட்டி அந்த மாணவியை பெருமைப்படுத்தி இருக்கிறார். சமூகத்திற்கு அவர் ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்லியிருக்கிறாரு. இந்த ஆசிரியருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அகிலனை கூப்பிடுறாங்க, ஓடி வாங்க, பாய்ந்து வாங்க. திருவள்ளுவர் மாவட்டம் தென்காசி மாவட்டத்தை பாராட்டுதியா? பாவூர் சத்திர பசங்களுடைய அந்த கும்மி பாட்டை பள்ளிக்கல்வி அமைச்சர்லேருந்து முதன்மை செயலாளர் வரைக்கும் எல்லா செயலாளர்களுக்கும் எல்லா இயக்குநர்களுக்கும் அனுப்பி எல்லோரும் பார்த்துருக்கிறாங்க. உங்களுடைய மாடல் ஸ்கூலுக்குன்னு ஒரு செக்ரட்டரி போட்டிருக்காங்களே, அந்த IAS ஆஃபீஸர் கூட பார்த்துருக்கிறாரு. எல்லோரும் பார்த்துருக்கிறாங்க. ஆனால் அது அவங்க மனசில், குழந்தைங்க மனசில் பதிஞ்சா மாதிரி அவங்க மனசுலையும் பதியணும். பதிய பாவூர் சத்திரம் பிள்ளைங்க ஒரு மிகப்பெரிய கருவியாக இருப்பார்கள் என்று நம்புகின்றேன்.